என் வில்வலி கண்டுபோய் என்று எதிர்வந்தான் தன் வில்லினோடு தவத்தையும் எதிர்வாங்கி முன் வில் வலித்து முதுபெண் உயிர் உண்டான் வன்மையை வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பறன்னு பெரியாழ்வார் சொல்றார். உந்து பறத்தல் அப்படிங்கிறது இரண்டு பெண்கள் அப்படி தன்னுடைய கையை குறுக்கா இப்படி பிடிச்சிண்டு முன்னங்கால வச்சு பின்னங்கால தூக்கி சுத்தி வர்றது. இதுக்கு தட்டாமாலைன்னு ஒரு பேர் உண்டு. அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ரெண்டு பெண்கள், ஒருத்தர் கண்ணனையும் ஒருத்தர் ராமனையும் பாடுறான். இந்த ராமனை பாடுறப்போ என்ன சொல்றா, இது சீதா கல்யாணம் முடிஞ்சு அயோத்திக்கு திரும்பி வரும்போது பரசுராமர் வந்து, நீ முறித்த சிவதனுசு பழசு, இப்போ இந்த வரைக்கும் என்கிட்ட விஷ்ணு மகா தனுசு இருக்கு, இதை எடுத்து பாரு அப்படின்னு கேட்க, ராமன் அதை லாவகமா நாணேற்றி இந்த நாணுக்கு இலக்கா என்ன வேணும்னு கேட்க பரசுராமருடைய தவத்தை வாங்குற. அதைத்தான் இங்க சொல்றார். அவனுடைய வில்லோடு தவத்தையும் எதிர்வாங்கி தன் வில்லினோட தவத்தை, பரசுராமன் தன் வில்லோட தவத்தைன்னு சொல்லலாம். தன்னோட வில் விஷ்ணு தனுஷ் இது, அதனால தன்னோட வில்ல தான் வாங்கின்றார். அதுக்கு முன்னால என்ன பண்ணினார், முன் வில் வலித்து முது பெண் உயிர் உண்டான். யார் இந்த முது பெண்? தாடகை. அவ சுகேதுவோட பெண்ணு. அவளுடைய கணவன் சுனந்தன் அகஸ்தியர்கிட்ட போய் வம்பு பண்ண, அதனால அவன் உயிர் இழக்க அதை கேட்டு போன தாடகை ராட்சசியா மாறா. அப்படிப்பட்ட ராட்சசியோட உயிரையும் உண்டான். அவனுடைய வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற.